பயிற்சி 5.2 கொஸ்டின் நம்பர் 8ல் 4வது சப்டிவிஷன். ஸோ இங்கே பாருங்கள், கணக்கை பார்த்தாலே தெரியும். மைனஸ் வந்துருக்கிறதுனால இது அதிபரவளையம். ஃபஸ்ட்டில் வந்து ஒய் டேர்ம் இருக்கிறதுனால இது ஒய்ஹெச்சுக்கு இணையான அதிபரவளையம். இதுக்கு பிரதியிடுறோம். இது கேபிட்டல் ஒய்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ கேபிட்டல் ஒய் ஸ்கொயர் பை 25 மைனஸ் இது கேபிட்டல் எக்ஸ்ன்னு வைப்போம் இல்லையா? அப்போது கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர் பை 16 ஈக்குவல் டு 1. இதோட நெஜ ஃபார்முலா, அதாவது இதோட வடிவம் ஃபஸ்ட்டில் ஒய் இருக்கு இல்லையா? அதில் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதை எழுதுறீங்க, ஒய்ஹெச்சு இணையான அதிபரவளையம். அடுத்தது ஏ ஸ்கொயர் ஏ கண்டுபிடிக்கிறீங்க, பி ஸ்கொயர் பி கண்டுபிடிக்கிறீங்க. அதிபரவளையம்னா இங்கே ப்ளஸ் வரும். ஸோ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 41. 41க்கு ரூட் எடுக்க முடியாதனால ரூட் 41ன்னு அப்படியே தான் எழுதணும். ஏபிசி எல்லாமே ப்ளஸில் தான் வரணும். ஓகேவா? அடுத்து சி கண்டுபிடிச்சோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் 41, இ இஸ் ஈக்குவல் டு ரூட் 41 பை ஏன்னு வரும் இல்லையா? அப்போ ஏவோட மதிப்பு 5. அடுத்து ஏ பை இ கண்டுபிடிக்கிறீங்க. இது மேலே போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? 25 பை ரூட் 41. ஓகே, இப்போ ஃபார்முலா எழுதுறீங்க. இந்த பிரதியிடல் போட்டுட்டோம் இல்லையா? எக்ஸ் ப்ளஸ் 1, இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 தான் எக்ஸ்ன்னு வச்சுருக்கிறோம். ஒய் மைனஸ் 2 ஒய்ன்னு வச்சுருக்கிறோம். இங்கே ஃபஸ்ட்டு ஒய் ஸ்கொயர்னால நம்ம அட்டவணையில் ஒய் போட்டக்கூடாது. புள்ளி எப்பவுமே எக்ஸ் பாயிண்ட்டு ஒய் பாயிண்ட்டு தான் வரும் இல்லையா? அதை போட்டு குழப்பிக்காதீங்க. ஸோ எக்ஸு ஒய்யோட மதிப்பு பிரதிடுறீங்க. இந்த 0,0 எடுத்து இதில் பிரதிங்க. நிறைய சம்மு இந்த மாடலில் பார்த்துட்டோம் நம்ம. அதனால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 45. ஸோ ப்ளஸ் ரூட் 41 இங்கே போடணும். ப்ளஸ் ரூட் 41 மைனஸ் 1 அதுதான் இங்கே வரும் இல்லையா? இந்த ஒரே நிமிஷம் இருங்க. ஏஇனது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 41. இப்போ இங்கே வந்து ரூட் 41 மைனஸ் 1ன்னு வரணும். சாரி, எக்ஸுக்கு என்ன வரணும்? 0. அப்போ இங்கே 0 கொடுத்தா என்ன வரும்? மைனஸ் 1. அப்போ மைனஸ் 1 இங்கே இருக்கும். ஒய்க்கு தான் ப்ளஸ் ரூட் 41 கொடுக்கணும். ஓகேவா? அப்போ கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. இப்போ ரூட் 41 ப்ளஸ் 2. இதை வந்து 43 எழுதி பாருங்கள். இது தனியாக, இது வந்து ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இது வேறு நம்பர், இது வேறு நம்பர். அடுத்தது 0 கொடுக்குறீங்க. யாருக்கு? எக்ஸுக்கு 0 கொடுத்தா அதே மைனஸ் 1 தான் வரும். அப்புறம் இங்கே ஒய்க்கு வந்து மைனஸ் ரூட் 41. ஸோ மைனஸ் ரூட் 41 இந்த ப்ளஸ் 2 அப்படியே எழுதுறீங்க. ஓகே, அடுத்து முனைகள் 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ, 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. எக்ஸ் ஒரு இடத்துல 0.